இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே இந்த ப்ரிப்ரேஷன் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷமாவது என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன பேசலாம் அப்படின்னு நான் யோசிக்கும் பொழுது, நான் எதை பற்றி பேசுகிறது, என்ன சொல்கிறது அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ், அதுலேயும் ஸ்ரீலங்கா பேட்டிங் என்ன நடந்துச்சு, என்ன போச்சு, என்ன பண்ணாங்க, என்ன பண்ணணும், அவ்வளோ 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 பரிதாபமாக இருக்குது, அவ்வளோ மோசமாக இருந்துச்சு. எனக்கு பரிதாபப்படவே பிடிக்காது, பாவம் பார்க்கவே கிரிக்கெட்டில் பிடிக்காது, ஸ்போர்ட்டில் பிடிக்காது. ஆனால் பாவம் பரிதாபம் இதெல்லாத்தையும் பேச வச்சுட்டாங்க ஸ்ரீலங்கா. அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஆடினாங்க ஸ்ரீலங்கா. அதுலேயும் சூப்பர் ஓவர்லலாம் ஐயோ கடைசியில் ரின்கு சிங், சூரியகுமார் யாதவ் இவங்களோட பவுலிங் 19-22 ஓவர்லாம் நீங்கள் கனவு நினச்சி பார்க்க முடியாத விஷயங்களாக அதில் நடந்துச்சு. ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ், நீங்கள் வீடியோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு பார்க்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி இந்த மேட்சை பற்றி பேசினாலே பேசதப்பா அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த மேட்சை பற்றி இதை நான் பேசினாலோ இல்லைனா யூடியூப்பில் யாராவது பேசினாலும் நீங்கள் எப்படி பார்ப்பீங்க, எப்படி கேட்பீங்க? இதை பற்றி நினச்சி கூட பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கும் போது யாராவது பேசும்போது எப்படி கேட்பீங்க? பட் பேசுவோம், என் வேலை இது. தென் மேட்ச் பார்க்காதவங்களுக்கு ஸோ கண்டிப்பாக இது ஒரு ஹைலைட்ஸ் மாதிரி தான் இருக்க போகுது இந்த வீடியோ. முக்கியமான விஷயங்களை மட்டும் பேச போகிறேன். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த இந்திய டூர் ஆஃப் ஸ்ரீலங்கா 2024 பல்லேகலையில் நடந்து முடிஞ்ச ஸ்ரீலங்கா வர்சஸ் இந்தியா 3rd T20 மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கிறீங்க. நான் இப்போ சிரிக்கிறேன்ல, சத்தியமாக சிரிக்கல, ஃபேக்காக சிரிக்கிறேன், உண்மையாலுமே ஃபேக்காக சிரிக்கிறேன். மேட்ச் பார்க்கும்போது நான் சிரிச்சுக்கிட்டே பார்த்தேன். அது எனக்கு சிரிப்பில் வேறு வகைகள் இருக்குது. இது ஃபேக் சிரிப்பு. இந்த ஃபேக் சிரிப்பு கிடையாது. என்னடா மேட்ச் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிரிப்பு தான் அது. இப்படிலாம் தோக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சிரிப்பு தான் அது. கேவலமான சிரிப்பு கிடையாது. இது ஒரு மாதிரி வருத்தம் கலந்த ஒரு மாதிரி இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போட்டி தான் இது. அப்படி தான் இருந்துச்சு, அப்படி தான் நான் பார்க்குறேன். எனக்கு லிட்ரலி ஸ்ரீலங்கா மேலே ஒரு பெரிய ஒரு வருத்தம். இன்றைக்கி மேட்ச் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்லேருந்து நான் பேசுகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்ரீலங்கா டாஸை விட் பண்ணி பவுலிங் எடுத்தாங்க. இந்தியன் டீம் சைட்லேருந்து எக்கச்சக்கமான சேஞ்சஸ் இருந்துச்சு. ரிஷப் பண்ட், ஹர்திக் பாண்டியா, அக்சர் பட்டேல், அர்ஷ்தீப் சிங் கிடையாது. உள்ளே சுப்மன் கில், சிவம் துபே, வாஷிங்டன் சுந்தர், கலீல் அகமதை ஆட் பண்ணியிருந்தாங்க. சஞ்சு சாம்சனுக்கு மீண்டும் ஒரு தடவை வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு. இதில் சஞ்சு சாம்சன் திரும்பவும் டக் அவுட் ஆனார். அதுக்கப்புறம் ஜெய்ஸ்வாலும் சீக்கிரம் அவுட் ஆகிட்டார். ரின்கு சிங் பவர் பிளேலே உள்ளே பவர் பிளேலே காலி. அடுத்து சூரியகுமார் யாதவும் ஃபைன் லெக்கில் செட் பண்ணி எடுத்தாங்க. இந்த 4 விக்கெட் டக்குன்னு போனதுக்கப்புறமா எல்லோரும் இந்த மேட்ச்சு அவ்வளோதான் ஸ்ரீலங்கா ஜெயிப்பாங்க அப்படின்னு நினைக்கும் போது, திரும்பி இவங்களை விக்கெட்டுகளெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணும்போது, சூரியகுமார் யாதவ் எதுக்கு வந்தோன்னே இங்கே அடிக்கணும், சஞ்சு சாம்சனுக்கு சான்ஸ் கிடச்சிது, சஞ்சு சாம்சன் எதுக்கு அவுட் ஆகணும் இப்படின்னு ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கும்பொழுது, இன்னொரு பக்கம் ஸ்ரீலங்கன் டீம் சைடில் இருந்து 138 சேஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கிறாங்க. சேஸ் பண்ணி போகும்பொழுது 50 பார்ட்னர்ஷிப் ஒன்று அமைஞ்சிச்சு. 130 ரன் நல்லா சேஸ் பண்ணும்பொழுது 130 140 தான் சேஸ் பண்ணும்போது ஒரு 50 ரன் பார்ட்னர்ஷிப் போதும். அதில் ஒரு 50யோ இல்லை 2 30+, 3 30+ பார்த்தா இப்போது மேட்ச்சை முடிச்சு ஜெயிச்சிருவாங்க. ஆனால் இந்த மேட்ச்சை தோற்றுருக்குறாங்க அப்படின்னா கடவுளே சாமி அப்படிங்கிற மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும் இருக்குது. முழுக்க ஸ்பின்னர்ஸ் டாமினன்ஸ். இப்போ பிச்சு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி இப்படி திரும்புது, இப்படிலாம் இல்லை, இப்படி திரும்புது. அது ஒரு மாதிரி திரும்புது இந்த பிச்சில். இதில் தீக்ஷனா ஒரு 3-4 விக்கெட் எடுத்தார். அதை பார்த்துட்டு சூரியகுமார் அதெல்லாம் சிரிக்கிறார், என்ன இப்படி பால் திரும்புது. அதுலேயும் ஒரு கமிந்து மெண்டிஸ் பால் போடுறாரு, திரும்புது. தீக்ஷனா பால் போடுறாரு, திரும்புது. வலிந்தாசரங்க பால் போடுறாரு, திரும்புது. ஆடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பாலை பிக்கப் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கஷ்டப்பட்டு தான் 2 சேர்க்க வேண்டியதாக இருக்குது. சஞ்சு சாம்சனை நான் இந்த தடவை எல்லோரும் நீங்கள் சொல்லுவீங்க கொடுத்த சான்ஸ்லாம் வேஸ்ட் பண்ணிட்டான்னு. இல்லை டீம் சொன்னதான் அவர் செஞ்சார். இங்கே பாருமா, பவர் பிளேயில் இங்கே அடித்தா தான் ஸ்கோரு, அதனால் அடிங்க. இப்போ ரின்கு சிங் எதுக்கு பவர் பிளேயில் கொண்டு வரணும்னு அவசியமே இல்லையே. சிவமுதுபேவை கொண்டு வந்திருக்கலாம், இல்லை வேறு யாராவது அனுப்பியிருந்துருக்கலாமே. ஆனால் ஏன் பவர் பிளேயிலே ரின்கு சிங் அனுப்புகிறாங்க அப்படின்னா தெரிஞ்சிச்சு. இதில் தென் பேட்டிங் ஆர்டரில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் ஹிட்டர்ஸ் தான். ஸோ ஒன்று லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் ஒரு புரியுது. பட் நான் எப்படி யோசிக்கிறேன்னா, நீங்கள் பவர் பிளே எவ்வளோ ஸ்கோர் அடிச்சு எடுக்கிறீங்களோ அவ்வளோதான் பெரிய ஒரு டார்கெட்டை அங்கே செட் பண்ண முடியும். அதுதான் ஸ்கோரும் கூட. ஸோ அப்படிங்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன் அவுட் ஆனது நான் பெருசாக கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேன். பட் சான்ஸை பயன்படுத்திக்கலையேங்கிற ஒரு வருத்தம் இருக்குது.
இதுக்கப்புறம் சான்ஸ் எப்போ கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. அதான் நான் சஞ்சு சாம்சன் கிட்ட வைக்கிறேன். சஞ்சு சாம்சன் அடிக்க தான் போனார். சூரியகுமார் யாதவ் பின்னாடி அடித்தார், செட் பண்ணி எடுத்தாங்க. தென் ரின்கு சிங் பெரிய ஷாட்டுக்கு போய் தான் மான எழுதினார். ஜெய்ஸ்வால் அப்படி தான் அவுட் ஆனார். ஸோ எல்லோரும் பெரிய பெரிய ஷாட்டுக்கு தான் அடிக்க போய் திணறி அப்படி அவுட் ஆகலை, அடிக்க முடியாமல் திணறி அவுட், அடிக்க போய் பெரிய ஷாட்டுக்கு போய் தான் வந்து அவுட் ஆனாங்க. தென் சூரியகுமார் அதுக்கு கரெக்ட் டீப் ஃபைன் லெக்கில், தென் பேக்வர்ட் பாயிண்டில் சஞ்சு சாம்சனுக்கு அவுட் ஆனாங்க. தென் அதுக்கப்புறம் வெளியில் போட்டு கரெக்டாக எடுத்தாங்க. அண்ட் இந்த பிச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 20லாம் ஒரு 50, 30லாம் ஒரு 50, அண்ட் இங்கே வந்து ஒரு 40லாம் வந்து பார்த்தீங்கன்னா 70-80 பக்கத்தில் வருவேன். அந்தளவுக்கு ஒரு டேர்ன் அண்ட் பவுன்ஸ் இருந்தது. ஃபஸ்ட்டு செகண்ட் மேட்ச்சுக்கும் இந்த பிச் தேர்ட் மேட்சோட பிச் அப்படிங்கிறது ஸோ டிஃப்ரெண்ட்டு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஆடினாங்க. ஆடி டீமும் ஆடினாங்க. ஆக்சுவலி வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே பேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சரி, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்கோர் செட் பண்ணிட்டாங்க. இப்போ ஸ்ரீலங்கா எப்படி ஆடி இருக்கணும் நான் அதை டிஸ்கஸ் பண்ணுறேன். பிச்சு டிஸ்கஸ் பண்ணுறேன். அதான் இந்தியா எவ்வளோ ஸ்கோர் கொண்டு வந்ததும் இருக்குது ஒரு பக்கம். பட் ஸ்ரீலங்கா என்ன பண்ணியிருக்குன்னா 50 ரன் பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு வந்துருச்சு. 2வது விக்கெட்டே 15வது ஓவரில் தான் இழக்கிறாங்க. அதிசயமாக 2வது விக்கெட் 15வது ஓவரில் தான் இழக்கிறாங்கங்கிறது எனக்கு பொறுத்த வரைக்கும் அதிசயம். ஏன்னா இந்த பிச்சில் வந்து இந்த பிச்சில் விக்கெட்டே நாங்கள் விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் ஆடிட்டுருக்காங்க. ஒரு பக்கம் குசல் மெண்டிஸுக்கு கேட்ச்லாம் சஞ்சு சாம்சன் விட்டார். ஒரு பக்கம் சிராஜ் சூப்பராக போட்டுக்கிட்டு இருந்தார். வேறு பவுலிங் நல்லா இருக்குது, பேட்டிங்கும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது, எடுத்துகிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அவ்வளோதான், அந்த மேட்சை வந்து ஸ்ரீலங்கா ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதை சொல்கிறாங்க. திரும்பவும் சொல்ல அந்த 50 ரன் பார்ட்னர்ஷிப் வரும். குசல் மெண்டிஸும் அதுக்கப்புறம் குசல் பெரேராவும் எடுத்துகிட்டு போனதை பார்க்கும்போது இவங்களே போதும், இல்லை 10 நிமிஷங்காவே போதும் அப்படிங்கிற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு விக்கெட்டு 58 ரன் சேர்க்குறாங்க. அடுத்த விக்கெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா திரும்பி ஒரு 50 ரன் கிட்டத்தட்ட வந்து சேர்க்குறாங்க. 250ங்கிறது வந்துருச்சு. இதுக்கு மேலே அவங்க அடிக்க வேண்டிய ஒரு 27 ஸ்கோரே, ஒரு 20-27 ஸ்கோரை 30 ஸ்கோரை வந்து பார்த்திங்க அப்படின்னா 30ங்கிற ரன்னை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7-8 விக்கெட் அங்கே இழக்கிறாங்கங்கும்போது என்னங்க சொல்கிறது, இவங்களை எப்படி ஆடி இருக்கணும். இந்த மேட்சை வந்து சிங்கிள்ஸ் ஆனா கூட ஜெயிச்சிருந்துருக்கலாம், சிங்கிள் ஆனா கூட ஜெயிச்சிருக்கலாம். இன்னும் கலீல் அகமது கடைசியாக வைடு வேறு போட்டு கொடுத்தாரு. யோசிச்சு பாருங்களேன், இவங்க ஆடின ஒரு கேமு. இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இவங்க அவுட்டான ஒரு விதங்கள். எதுக்கு பெரிய ஷாட்டுக்கு போகிறாங்க, எதுக்கு பெரிய ஷாட்டுக்கு போகணும், எல்லோரும் பெரிய ஷாட்டுக்கு எதுக்கு போகணும். விஷ்ணுகிட்ட ஸ்வீப் ஆடி எல்பிடபிள்யூ ஆகிறாங்க, அவர்கிட்ட ரின்கு சிங்கிட்ட காட்டன் பால் ஆகிறாங்க, திரும்பி தூக்கி அடித்து டீப் ஃபீல்டில் அவுட் ஆகிறாங்க. அது ரின்கு சிங் வந்தால், ரியன் பராக் வந்தால், சூரியகுமார் யாதவ் வந்தால் தூக்கி தான் அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஐயோ நம்ம தூக்கி அடிக்க போய் தான் அவுட் ஆகிட்டோம், இந்த மேட்ச் இவ்வளோ தூரம் வந்ததுக்கான காரணம் தூக்கி அடிக்க போய் தான் நம்ம நாசமாக போயிட்டோம். ரெக்கவரி ஆகும்னா எப்படி ரெக்கவரி ஆக முடியும், விக்கெட் தான் இல்லையே. இது எப்போ ரெக்கவரி ஆகி இது எப்போ யோசிக்கிறாங்க அப்படின்னா அது லாஸ்ட் ஓவரில் யோசிக்கிறாங்க. ஆமாம், விக்ரமசிங்கே வந்ததுக்கப்புறம் யோசிக்கிறாங்க. விக்ரமசிங்கே பெரிய ஷாட்லாம் போனால் நம்ம அவுட் ஆயிடுவோம், அதில் தட்டி ஆடு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தட்டி கடைசியில் ஆடி அதுக்கப்புறம் டை ஆச்சு. இல்லைன்னா இத்தனையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்ச்சில் வந்து சூரியகுமார் யாதவ் லாஸ்ட்டாக 2 ரன் அவுட்டை வேறையே விடுறாரு. கில்லு சரியாக த்ரோ அடித்தார், லாஸ்ட்டை பிடிச்சி அடிச்சிருந்தா மேட்ச் வின்னு. அதுக்கப்புறமும் அதுக்கு முன்னாடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி த்ரோ பண்ணுறாங்க. சூரியகுமார் யாதவ் வந்து அவர் எண்டில் அடிச்சிருந்தா கூட அவுட்டு, ஆனால் தூக்கி விக்கெட் கீப்பர் எண்டுக்கு அடித்தோடனே அவர் எக்ஸ்ட்ரா ஓடிட்டாங்க. ஸோ இவர் சூரியகுமார் யாதவ் இப்போ எனக்கு கேட்கல பண்ணுறாங்க. 2 ரன் அவுட் அடிச்சிருந்தா மேட்ச்சு கையில், மேட்ச்சை வந்து வின் பண்ணியிருந்திருப்பாங்க, ரிசல்ட் வேறு மாதிரி வந்திருக்கும். இவ்வளோ சான்சஸ் கொடுக்குறாங்க. சூரியகுமார் யாதவ் வந்து ரஞ்சி ட்ரோஃபி ஆடும்போது இல்லீகல் பவுலிங்னு சொல்லி அவர் வந்து பேன் பண்ணாங்க, பவுலிங் போடக்கூடாதுன்னாங்க. ஆனால் இப்போ பவுலிங் போட்டுட்டு இருக்கிறாருங்கிறது ஒரு விஷயம். வேர்ல்டு கப் ஓடி வேர்ல்டு கப்பில் நெதர்லாண்ட்ஸ்க்கு அகேன்ஸ்டாக பெங்களூரில் போட்டார், கண் முன்னாடி நாங்கள் பார்த்தோம். அதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ரியன் பராகுக்கு தைரியமாக ஓவர் கொடுக்குறாங்க. ரியன் பராகு நல்லா சூப்பராக போடுறாரு ஒரு பக்கம். அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர் வந்து அந்த பெரிய டபுள் விக்கெட் ஓவர் தானே, டபுள் விக்கெட் ஓவர் வாஷிங்டன் சுந்தர் போட்டு திருப்பி கொடுக்குறாரு. திரும்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரின்கு சிங் வந்து 2 விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. ஸோ என்ன பண்ணாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும்னா டைமென்ஷன்ஸ் ரொம்ப பெருசு. அவங்கள பொறுத்த வரைக்கும் தப்பான ஒரு கேல்குலேஷன் இருக்காங்க. ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் தப்பான கேல்குலேஷன் என்னென்னா இந்த பிச்சில் வந்து ரன்னிங் பிட்வீன் விக்கெட் ஒரு சாய் சுதர்ஷன், விராட் கோலி, வேறு ஸ்டீவ் ஸ்மித் இவங்கெல்லாம் இந்த பிச்சில் சூப்பராக ஆடுவாங்க. மர்னல் செலிப்ரேஷன்லாம் சூப்பராக ஆடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான பிச்சில் அவங்க வந்து தப்பான ஒரு கேல்குலேஷன் இருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் ஷார்ட்டாக டெவலப்பாக போடுறதுக்கு தான் நீங்கள் கொஞ்சம் ஷார்ட்டாக போடுங்க, ஃபீல்டர்ஸில் அங்கங்கே ப்ளேஸ் பண்ணுங்கள் அப்படின்னு ப்ளேஸ் பண்ணாங்க. ஸோ பவுலர்களுக்கு தைரியமாக கொடுக்குறது, தைரியமாக ஃபீல்ட் செட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்சை டை வரைக்கும் எடுத்துகிட்டு போய் சூப்பர் ஓவர்லேயும் ஜெயிக்க வச்சதுக்கான காரணம்னா அதுதான். ஸோ
பண்ண தப்ப திரும்பி லாஸ்ட் ஓவரில் விக்ரமசிங்கே மட்டும் ஐயோ தப்பு பண்ணுறோமே சரி பண்ணி டையாக்கி கொடுத்து திரும்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்கும்போது திரும்பவும் அதை தப்பு தான் பண்ணாங்க சூப்பர் ஓவரில். ஆமாம், கரெக்டாக குசல் பெரேராவுக்கு டீப் ஃபைன் லெக்கில் ஒரு ஃபீல்டரு, 10 மினிசங்காவுக்கு கரெக்டாக மிடில் விக்கெட்டுக்கும் டீப் ஸ்கொயர் லெக்குக்கும் பக்கத்தில் ஒரு ஃபீல்டரு கரெக்டாக கையில் கொடுத்துட்டு வராங்க. பாஸ் என்ன பாஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க ப்ரிப்பேர்டாக வந்திருந்தாங்க. லைக் நீ வாஷிங்டன் சுந்தர் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, விஷ்ணு எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி தான், அதுக்கு முன்னாடி அண்ணன் ரியன் பராக் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி தான், கில்லு எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி தான். ஸோ பக்கா ஒரு பிளானோடு வந்தாங்க, இந்த பிளானில் தான் வந்து ஆடினாங்க. ஸோ கில்லு இந்த பிச்சில் 39 பெஸ்ட்டு ருத்ராஜ் கைக்வாத் இருந்தாலும் இந்த மாதிரியான இன்னிங்ஸ் ஆடிருப்பார். டெஃபினட்டாக ஒரு 39-40 அடிச்சிருந்திருப்பார், கிராஸ் பண்ணியிருப்பார். ஒருத்தவங்க சிலைச்சவங்க கிடையாது. டெக்னிக்கலி வந்து பார்த்திங்க அப்படின்னா விராட் கோலிலாம் இந்த பிச்சில் ஆடிருந்தானா டெஃபினட்டாக 50 அடிச்சிருந்திருப்பார். லாஸ்ட் வரைக்கும் ஆடிருந்திருப்பார். வேறு மாதிரியான ஒரு மாதிரி கல்டன் கிளாசிக் ஒரு T20 பார்த்துருக்கலாம். ரியன் பராக் 18 பால் 26 இங்கே அடித்த இந்த மாதிரி பிச்சில் அடிக்கிற ஒரு பெஸ்ட்டு ஸ்கோராக அது இருந்திருக்கலாம். தென் ஆமாம் 6 அடிச்சார்ல, ஆமாம் செம்மையான 6 அடித்தார். வாஷிங்டன் சுந்தரம் 18 பாலில் 25, அவர் ஒரு 6 4 அடித்தார். விஷ்ணு ஓடி எடுத்திருந்தார். பட் இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் எடுத்துப்போம், நம்மளும் ரன்னு ஓடி எடுத்துப்போம் அப்படிங்கிறத தெளிவாகவும் இருந்தாங்க. அடுத்து சூப்பர் ஓவர் வரும்பொழுதெல்லாம் கையில் கொடுத்துட்டு போனாங்க. நான் என்ன சொல்கிறது, ஒன்றும் சொல்ல முடியல, என்னால் ஒன்றும் சொல்லவே முடியாது, எதுவும் சொல்ல முடியாது. நீங்கள் என்ன கிரிட்டிசைஸ் பண்ணுவீங்க, எப்படி ஃபீல்டர் இருக்கா அதெல்லாம் இடமா பார்த்து அடிக்கலாமே அப்படின்னு சொல்லுவீங்க. பட் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலங்க. அது நடந்துருச்சு, அப்படி ஒரு நடந்துருச்சு. ஆமாம், ஆனால் கரெக்டாக 2 ஃபீல்டர் நிப்பாட்டி வச்சு 2 ஃபீல்டர்கிட்ட கேட்ச் கொடுக்குறாங்க. தென் இத்தனைக்கும் லாஸ்ட் ஓவரில் ஃபீல்டிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் 5 ஃபீல்டர் தான் வெளியில் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வருது. அதை மீறி அவங்க தோக்குறாங்க ஸ்ரீலங்கா அப்படின்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இந்த பக்கம் சூரியகுமார் யாதவோட கேப்டன்சி, அப்புறம் கௌதம் கம்பீர். ஆமாம், சூரியகுமார் யாதவோட கேப்டன்சி அண்ட் கௌதம் கம்பீரோட கோச் எல்லாருமே வந்து ஆஹா கௌதம் கம்பீர் ஈரா ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இதில் 11 பேரும் பவுலிங் பண்ண போகிறாங்க, 11 பிளேயர்ஸ், 11 பவுலர்ஸ், 11 பேட்டர்ஸ், ஆஹா கம்பீர் ஈரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட் வந்து எல்லா மேட்ச்லையும் பண்ணவும் மாட்டாங்க, ஓகேங்களா? எல்லா மாதிரியான சீரீஸ்களும் பண்ணி பார்க்கவும் மாட்டாங்க. இந்த சீரீஸில் ஏன் பண்ணாங்கன்னா சீரீஸ் ஜெயிச்சாச்சு. தென் பிச் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்ல பிச் கிடையாது, அவ்வளோ முரட்டுத்தனமான கட்டாமுட்டான் பிச்சு. அப்படிங்கும்போது இந்த மாதிரியான பிச்சில் வந்து பேட்ஸ்மேனுக்கு சுத்தமாக சாதகம் இல்லாத ஒரு பிச்சில் பவுலருக்கு கொடுத்து பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம், தோத்தாலும் பரவாயில்ல ட்ரை பண்ணி பார்ப்போம். ப்ளஸ் இவங்கெல்லாம் எவ்வளோ மாதிரியான கேம்ஸ் ஆடி இருக்கிறாங்க, ஒரு IPL ஆடி இருக்கிறாங்க, தென் இந்தியன் டீமுக்கு சில பேர் ஆடி இருக்கிறாங்க, நல்ல டெக்னிக்கலான பிளேயர்ஸ். ஒரு பேட்டருக்கே ட்ரபிள் கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்னு தெரியும். ஸோ சொல்லியிருப்பார் கம்பீர், நீ ஒரு பேட்டர் தானே, நீ ஒரு பேட்டரை ஆடுறது அந்த ஆப்போசிட் பேட்டரை நீ பார்க்குறல, ஸோ அவனை எப்படி நிறுத்துறதுங்கிறது உங்களுக்கு தெரியும்ல, ஸோ அந்த மூலையை பயன்படுத்தி போடுன்னு சொல்லியிருப்பாரான்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ எல்லாரும் ஆஹா கம்பீர் ஈரா 11 பேட்டர்ஸ், 11 பவுலர்ஸ், 11 பிளேயர்ஸ் எல்லாருமே பண்ண போகிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் இது ஜெயிச்சிச்சுங்கிறதுனால இப்போ நீங்கள் கொண்டாடுவீங்க, சூப்பராக இருக்குன்னு சொல்லுவீங்க. ஆனால் ஒரு மேட்ச்சில் ட்ரை பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இப்போ ஜெயிச்சிட்டாங்க, இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தோத்துட்டாங்கன்னா வைங்களேன், திரும்ப நீங்கள் அடிப்பீங்க, திட்டுவீங்க, இதுதான் நடக்கும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இது எனக்கு பெரிய ஒரு விஷயமாகவே எனக்கு தெரில. ஏன்னா ஸ்ரீலங்கா டீம் தடுமாறிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு மிடில் ஆர்டர் திரும்ப பிரச்சனையாக இருக்குது. தென் இந்த கண்டிஷன்ஸில் பேட்டிங்கிறது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. அப்படிங்கும்பொழுது ஸோ எப்போ வேணாலும் சாயலாங்கிற மாதிரி ஈஃபில் டவர் மாதிரி ஒரு குதிப்பினார் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்ரீலங்கா டீமோட பேட்டிங்லாம் ஒரு விக்ட்ரிங்கிறது ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு விஷயமான நான் பார்க்கல. பட் ஆனால் சொல்கிறேன், ஒரு 30 நாளில் 7 விக்கெட் பெருசு, கண்டிப்பாக அது பெருசு. ஆனால் இந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலமாக ஜெயிச்சிருக்கிறாங்கிறது பெருசு தான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஆஹா ஓஹோ அப்படின்னு கொண்டாடுற மாதிரியான ஒரு விக்ட்ரியாக அதை நீங்கள் வந்து பார்த்துட வேணாம் டெஃபினட்டாக. ஏன்னா கண்டிப்பாக கம்பீருக்கும் ஸ்கைக்கு தெரியும், இப்போ எல்லோரும் இதை பற்றி நல்ல விதமாக பேசுவாங்க, ஆனால் பின்னாடி ஏதாவது தப்பு பண்ணிட்டா இந்த திமிருக்கு தான் அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க அப்படிங்கிறதையும் தெரியும். அவங்களுக்கு புரியாதனால கண்டுக்கவும் மாட்டாங்க. பட் அவங்க பாட்டுக்கு எப்போ என்ன பண்ணணுங்கிறது எங்களுக்கு தெரியும்ப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க போகவும் செய்வாங்க. ஆனால் ஸ்ரீலங்கன்ஸ் இது எப்படி எடுத்துகிட்டு போவாங்க. பட் ஃபேன்ஸ் கிரவுண்டில் பாவம் ரொம்ப கஷ்டம். கிரவுண்டில் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை மேட்ச் பார்க்க வந்தவங்களும் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. பள்ளிகளில் அதுலேயே சூப்பர் ஓவரில் சன ஜெயஸ்ரீயாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன பேசுவாங்க, என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். நீங்களே சொல்லுங்கள், என்ன சொல்லியிருப்பீங்க, என்ன பேசியிருப்பீங்க. வாங்க பாய்ஸ், கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு 3 ரன்னை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்களா. இத்தனைக்கும் சூரியகுமார் யாதவ் ஃபஸ்ட்டு பாலை ஸ்வீப் ஆடுறாரு, 4 போகுது, மேட்ச் முடிச்சுட்டாங்க, அங்கேயே முடிச்சுட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 15வது 2வது விக்கெட் போகுது, 110 ரன் கிட்டத்தட்ட வந்தாச்சு. மீதி இருக்கக்கூடிய ஒரு 38 ரன் அடிக்கிறதுக்குள்ளே மிச்சம் இருக்கக்கூடிய 8 விக்கெட் போகுது, மேட்சை தோக்குறாங்க. ரிங்கு சிங் அப்படிங்கிற ஒரு பார்ட் டைமர், சூரியகுமார் யாதவ்ங்கிற ஒரு பார்ட் டைமர் அடிக்க முடியாமல் திணறாங்க.
சுந்தர்கிட்டையும் திணறாங்க. ஸோ மேட்சை டை ஆக்குறாங்க. இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் ஓவரில் 2 விக்கெட்டை விடுறாங்க, ஆல் அவுட் ஆகிறாங்க. ஸோ இது மாதிரியான ஒரு மோசமான சூப்பர் ஓவர் ஆனதும் கிடையாது. தென் ஃபஸ்ட்டு பால்லே தென் சூரியகுமார் யாதவ் வந்து 4 அடிக்கிறாரு, மிஸ்ஃபீல்ட் ஆகுது, தோக்குறாங்க. ஐயோ இந்த மேட்ச்சில் வந்து போய் எங்கேயும் எதையும் யார்ட்டையும் இதை பற்றி பேசவும் முடியாது, நினச்சி பார்க்கவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மேட்ச் இது. லெவலாக இது வேர்ல்டு கப்பில் நடக்கலை. ஆனால் ஸ்ரீலங்கா இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ட்ரிவாண்ட்ரத்தில் இந்த மாதிரியான ஒரு மேட்ச் நடக்கும். இதே மாதிரி சிராஜ் போட்டு ஒரு தடவை போட்டு நசுக்கி எடுப்பார். அதுக்கப்புறம் ஏஷியா கப் ஃபைனல் ஒரு பக்கம் அப்படின்னா 2023 ஓடி வேர்ல்டு கப் வேன்கடையில் ஒரு பக்கம் நசுக்குவாங்க. தென் இப்போது நசுக்கி இருக்காங்க. இது எல்லாமே மோசமான ஸ்ரீலங்கா கிரிக்கெட். இப்போ தான் ஏஷியா கப்பை உமன்ஸ் டீம் வின் பண்ணாங்க. பட் ஆனால் இப்போது 3-0 ஒயிட் வாஷ் ஆகியிருக்கிறாங்க ஸ்ரீலங்கன் டீம். ஓகே, சூரியகுமார் அதோட கேப்டன்சி அண்ட் ஃபீல்ட் செட்ஸ் பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க. அது மாதிரி சூப்பராக இருந்துச்சு. தென் ஃபீல்டர்ஸ் ஒவ்வொரு கேட்சும் நறுக்குன்னு எடுத்தாங்க. அதாங்க இங்கே போடுங்க, இங்கே தான் அடிப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஃபீல்ட் செட் பண்ண சூரியகுமார் யாதவ். தென் பவுலர்ஸோட எக்ஸிகியூஷன் நல்லா இருந்துச்சு. ஸோ சூரியகுமார் யாதவ் டெஃபினட்டாக லாஸ்ட் பால் டை ஆனதுக்கப்புறம் ஒரு மாதிரி பதட்டப்படல, ரிலாக்ஸ்னு ஒரு மாதிரி சிரித்தார். தென் ரன் அவுட் மிஸ் பண்ணதுக்கப்புறம் அவர் சிரிக்கவும் செஞ்சார். ஸோ ஒவ்வொரு தடவையும் வந்து பார்த்திங்கன்னா கான்ஃபிடண்ட்டாக தான் இருந்தார். மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட இன்னிங்ஸ் முடிகிற நேரத்துலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரன் நம்ம பெருசாக அடிக்கல, பட் ரன் ஒரு 137 அடிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல். ஏன்னா வெளிலேருந்து பார்க்கும்போது 137, ஸோ எப்படியும் தள்ளி முடியாது அடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். சீரியஸ் ஜெயிச்சாலும் பட் யோசனை இருக்கும், இவ்வளோ கம்மியான ஸ்கோரில் அவுட் ஆகிட்டோமேனு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் அவர் பாட்டுக்கு சிரிச்சுட்டு ரிலாக்ஸ்டாக சஞ்சு சாம்சன் கூட பேசிட்டு திரும்பி மேட்சுக்குள்ளே போயிட்டு அங்கே வந்து ரிலாக்ஸ்டாக காமாக இருந்துக்கிட்டு சூரியகுமார் யாதவ் தான் 2023 ஓடி வேர்ல்டு கப் தோற்றதுக்கப்புறமா நடந்த அந்த ஆஸ்திரேலியா சீரீஸ்க்கு முன்னாடி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சூரியகுமார் யாதவ் சிரிச்சுக்கிட்டே பேசினார். எல்லாருக்கும் அப்போ கோபமாக இருந்திருக்கேனடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுதான் சூரியகுமார் யாதவ். ஸோ சூரியகுமார் யாதவ் கோல்ட் ஹார்ட் ஹைஸ் அப்படின்னு சொல்லுவேன். இன்றைக்கி அவங்களுக்கு தாஷுஷானக்கா கிடையாது, விக்ரமசிங்கை வந்து ஆட வச்சுருந்தாங்க. விக்ரமசிங்கை நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு பால் எடுத்து உள்ளே எடுத்துகிட்டு போட்டார், கொஞ்சம் திணற வச்சார், சில பால் வெளியில் எடுத்துகிட்டு போனார். எல்லோரும் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் அவர் ஹர்திக் பாண்டியான்னு சொல்லிட்டு. ஹர்திக் பாண்டியாவான்னு தெரில, பட் ஆனால் அவர் வந்து ஒரு இடத்த உச்சத்தை தொட்டுருவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் சொல்லுவேன் ஒரு விஷயம். அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்தியா இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணி விக்கெட் ஏழியாக டக்குன்னு போனதுக்கப்புறம் ரியன் பராக் அண்ட் சுப்மன் கில் அந்த பார்ட்னர்ஷிப் ஒரு பக்கம் அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் வாஷிங்டன் சுந்தர் நல்லா ஃபைட் பண்ணி போராடினார். விஷ்ணு ஒரு பக்கம் ஆனார், தீக்ஷன் அந்த பக்கத்துலேருந்து நீங்கள் நல்லா பவுலிங் பண்ணார். பத்திரனாக்கு இன்றைக்கி இன்ஜுரி, அவர் பவுலிங் போடலை. பத்திரனாக இருந்திருந்தால் மேபி கேம் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும், வேறு மாதிரி ஒரு ரிசல்ட் வந்திருக்கும் ஒரு பக்கம் அப்படின்னா. திரும்பி அங்கே இருக்கக்கூடிய ஸ்பின்னர்ஸ் நல்லா பண்ணாங்க. தென் அங்கே கமிண்ட் மெண்டிஸ் எதுக்கு பின்னாடி இறக்கி விட்டாங்கன்னு தெரியல, பேட்டிங் ஆர்டர் நிறைய சேஞ்ச் பண்ணாங்க. இப்போ இந்தியா ரின்கு சிங்கை மேலே அனுப்புன மாதிரி கமிண்ட் மெண்டிஸை பின்னாடி அனுப்பிட்டு தென் மேலே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள சீனியர் ப்ரோஸுகளை வந்து ப்ரொமோட் பண்ணாங்க. பட் சரிதா சரங்கா முன்னாடி வந்திருக்கும். ஆனால் வனிந்தா சரங்கா திரும்ப நம்பர் 4க்கு அனுப்புனாங்க. அனுப்புறது பிரச்சனை கிடையாது, ஏன்னா வனிந்தா சரங்கா வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்பர் 4ல் ஒரு ஸ்ரீலங்காவுக்கு நல்லா பண்ணியிருக்கிறார். பட் T20 வேர்ல்டு கப்பில் தான் அவர் நல்லா பண்ணல. ஆனால் சரிதா சரங்கா அந்த இடத்துல வந்திருந்தால் ஃபினிஷராக வனிந்தா சரங்கா கிட்ட ஏதாவது எதிர்பார்த்துருக்கலாம். ஸோ மிஸ் பண்ணாங்க. நிறையாக்கு எரர் பண்ணாங்க. ஸோ பிச்சுக்கு ஏற்ற ஒரு ப்ரிப்ரேஷன் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். பேட்டிங் வகையில் இந்தியா கிட்ட பேட்டிங் பவுலிங்கில் வந்து அதுக்கேற்ற ஒரு ப்ரிப்ரேஷன் இருந்தது, அதுதான் ரிசல்ட்டு கொடுத்துச்சு. ஸோ இந்தியா தோற்றுருவாங்கன்னா இந்த பக்கம் ஸ்ரீலங்கா தோற்றே போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னிங்ஸ் தான் வந்து ஸோ ஆடினாங்க. அண்ட் இவங்க மோசமானாங்க, அதை விட அவங்க மோசமானாங்க. சூப்பர் ஓவர் ரொம்ப மோசமானாங்க. அதாவது டீம் இந்தியாவுக்கு சாதகமாக அமைஞ்சு. தென் வீடியோ நிறைவடையுது. இந்தியா வெள்ளை அடிச்சிட்டாங்க 3-0 ஸ்ரீலங்காவை. அண்ட் இதுக்கு முன்னாடி தாஷுஷானக்கா கேப்டன்ஸில் டீம் இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக T20 சீரிஸ் அப்போது லாக்டவுன் டைமில் ஸ்ரீலங்காவில் வின் பண்ணாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ இந்தியா வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி விராட் கோலியோட கேப்டன்ஸில் தோனி, கேதர் ஜாதவ், ரோஹித் சர்மா இவங்க எல்லாமே போய் அப்போ ஜெயிச்சுட்டு வந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ இந்த சீரிஸை டீம் இந்தியா வின் பண்ணியிருக்காங்க T20 சீரிஸை அண்டர் சூரியகுமார் யாதவ் கேப்டன்சி. வாஷிங்டன் சுந்தர் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆட்ட நாயகின் கதையின் நாயகனாக வருவார்னு நான் நம்புகிறேன். ஏன்னா போன சீரீஸில் இருந்தார், பிளேயர் ஆஃப் த சீரிஸ் அவார்டு வாங்கினார், இந்த சீரீஸில் இருந்தார். பட் இந்த சீரீஸில் அவர் ஆடலை. இந்த மேட்ச் கொடுக்குறாங்க. இந்த மேட்ச்சை சும்மா எல்லோரும் நினச்சிருப்பாங்களே ஆடுவோம், ஏன்னா இதில் ஆடினாதான் அடுத்த சீரீஸில் ஆட வைக்க போகிறாங்களா இல்லைன்னு தெரில, ஆல்ரெடி 11ஸ்லாம் ஃபுல் ஆகிடுச்சுன்னு யோசிக்காமல் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் ஓவர் போட்டது எல்லாமே அநியாயங்க. சூப்பர் ஓவர் வாஷிங்டன் சுந்தர் போட்டதெல்லாம் ஃபஸ்ட் பால் வாய்டு, அடுத்த பால் ஸ்வீப் ஆடுறாங்க கொஞ்சம் உள்ளே, அடுத்த பால் உள்ளே போகிறார், குயிக்காக போகிறாரு. குசல் பேரர் கொஞ்சம் லைட்டாக ஷார்ட்டாக போட்ட மாதிரி இருந்து அடித்தார், ஃபீல்டர் வச்சுருந்தாங்க. திரும்பி அதே மாதிரி நிசாங்காவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டருக்கு போட்ட பால் அப்படியே ரைட் ஹேண்டருக்கு போட்ட மாதிரி இருந்தது. ஃபீல்டர் வச்சாங்க, எடுத்தாங்க. கேப்டனும் கோச்சும் என்ன பிளான் பண்ணாங்களோ அது இவர் அப்படியே செஞ்சார், எடுத்தார். அதுக்கு முன்னாடி மேட்ச் ஆல்மோஸ்ட் திருப்பி கொண்டு வந்ததும் இவர் தான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 15வது ஓவரில்
கரெக்டாக குசல் மெண்டிஸ் அவுட் ஆகிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஷ்ணோ எடுக்கிறாரு அந்த ஸ்வீப்பு. அதுக்கப்புறம் அந்த அந்த டபுள் விக்கெட் ஓவர் சரித் அஸ்லங்கா அந்த மஹிந்த அஸ்லங்கா அந்த 2 பேரோட விக்கெட்டும் என்னை பொறுத்தவரைக்கும் ரொம்ப முக்கியம். ஒருவேளை அந்த ஒரு பார்ட்னர் பில்டாக இருந்துன்னு வைங்களேன், கதையே வேறையாக இருந்திருக்கும். பட் சுந்தர் அந்த 2 விக்கெட் டபுள் விக்கெட் ஓவர், அதே போல் இங்கே சூப்பர் ஓவர் டபுள் விக்கெட் ஓவர். அண்ட் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா டபுள் விக்கெட் ஓவர் எக்கச்சக்கமாக இருக்கும். பட் இவரோட டபுள் விக்கெட் ஓவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கதையில் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் ஒரு மாதிரி ரொம்ப ட்விஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங்டன் சுந்தர். எஸ்சினாவில் எஸ்சினா கண்ட்ரியில் போய்ட்டு ஒவ்வொரு சீரீஸ்லேயும் கலக்கிட்டு வந்துட்டு ஒயிட் பாலில் இப்போ ஸ்ரீலங்காவுக்கு அகேன்ஸ்டாகவும் கலக்கி முடிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் வேறு என்னங்க வேணும், வேறு மாதிரி பண்ணிகிட்ருக்காருங்க வாஷிங்டன் சுந்தர். ஸோ ஆட்ட நாயகன்னா அவர் தான் அப்படிங்கிறது கம்சல். பேட்டிங் பவுலிங், ஏன்னா பேட்டிங்கில் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக அவரும் ஆடினார், ஒரு மாதிரி ரன்னிங் பிட்வீன் விக்கெட்டில் இருந்தார். ஒரு 6 2 4 ஒன்று அடித்தார். அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் 2 3 விக்கெட்டுகளுக்கு அப்படியே நிற்கி ஒரு மாதிரி எடுத்துகிட்டு போனார். ஸோ சுந்தர் அந்த இடத்துல கண்டிப்பாக பாராட்டி தான் ஆகணும். அந்த டபுள் விக்கெட் ஓவர் சூரியகுமார் யாதவ் ஒரு பக்கம், சூரியகுமார் யாதவ் ஒரு பக்கம், அதுக்கப்புறம் ரின்கு சிங் ஓவர்லேயும் ஒரு பக்கம், சுந்தர் 2 தடவை போட்டார், அதுவும் சூப்பர் ஓவரில் ஒன்று போட்டார். தென் மேட்ச் கடையில் ஒன்று போட்டு மேட்சையும் திருப்பி கொடுத்தாரு. அண்ட் என்ன தீக்ஷனா ஹேட்ரிக் பால். ஸோ இந்த பக்கம் சூரியகுமார் யாதவ், வாஷிங்டன் சுந்தர் அண்ட் ரின்கு சிங் வேறு மாதிரி பண்ணிட்டாங்க. மேட்சும் ஒரு மாதிரி செம்ம குபீர் அண்ட் ட்ராமா ட்விஸ்ட் அண்ட் மேட்னஸ் மேட்சாக இருந்துச்சு.